வெல்கம் டு கிஷோர் அகாடமி. இந்த வீடியோவில் 8th ஸ்டாண்டர்ட் தேர்ட் மிட்டம் இங்கிலீஷ் லாஸ்ட் இயர் 2024 கொஸ்டினோட ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம கொஸ்டின் அப்லோட் பண்ணிட்டோம். ஸோ அதோட ஆன்சர்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சினானிம்ஸ். கன்ஸ்ட்ரக்டட், பில்ட், ஏதாவது கட்டுறது, பில்டிங்கை கட்டுறதுன்னு சொல்லுவோம்ல, கன்ஸ்ட்ரக்டட், பில்ட். ப்ரௌஸ், சர்ஃப், இது பொதுவாக இன்டர்நெட்டில் நம்ம தேடுறத சொல்லுவாங்க. ப்ரௌஸ், சர்ஃப். அடுத்து ஆன்டானிமஸ், ஃப்ரெஷ், டல். ஸோ இதில் என்ன சொல்லுவாங்க, வெஜிடபிள்ஸை சொல்கிறாங்க. ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னா என்ன சொல்லுவாங்க, ரொம்ப புதுசாக இருக்குது. டல்லுனா வாடி போய் இருக்கிறது. பெனிஃபிஷியல், ஹார்ம்ஃபுல். பெனிஃபிஷியல்னால் நமக்கு உபயோகமாக இருக்கிறது, ஹார்ம்ஃபுல்னால் கேடு விளைவிக்கிறது. ஃபிஃப்த் ஒன், கம்ப்ளீட் த சென்டென்ஸ் யூஸிங் அப்ராப்ரியேட் வேர்ட். ஷி ஆல்வேஸ் கிவ்ஸ் மீ குட் அட்வைஸ். ஸோ அட்வைஸுங்கிறது இந்த இடத்துல நவுனாக இருக்குது, அதனால் சிஇ. ஒருவேளை ஷி அட்வைஸ்டு மீ அப்படிங்கிற மாதிரி வெர்பாக வந்துச்சுன்னா நீங்கள் எஸ்இ போடணும். ஸோ இந்த இடத்துல அட்வைஸுங்கிறது நவுனாக வந்திருக்கு, அதனால் சிஇ. ரைட் த அமெரிக்கன் இங்கிலீஷ் வேர்ட் ஃபார் பெட்ரோல். ஸோ பெட்ரோலோட அமெரிக்கன் இங்கிலீஷ் வேர்டு வந்து கேசலின். ஸ்டேட் வெதர் த ஃபாலோயிங் சென்டென்ஸ் இஸ் அ காம்பவுண்ட் ஆர் காம்ப்ளெக்ஸ். ஸோ இது காம்பவுண்டா காம்ப்ளெக்ஸா? ஸோ காம்ப்ளெக்ஸ்னால் உங்களுக்கு தெரியும், ஒரு சென்டென்ஸ் வந்து அதை தனியாக மீனிங் தரும், அதான் இண்டிபெண்ட். இன்னொன்று வந்து டிபெண்ட்டாக இருக்கும், அதை சார்ந்து இருக்கும். ஸோ அதான் காம்ப்ளெக்ஸ். இப்போது வாட் எவர் யூ டூ, நீ என்ன செஞ்சாலுங்கிறது முழுமையடையாத சென்டென்ஸு. டூ வெல், நல்லா செய்யுங்கிறது ஒரு கம்ப்ளீட் சென்டென்ஸ். ஸோ இதில் ஒரு முழுமையான சென்டென்ஸ், அதான் இண்டிபெண்ட், அதான் டூ வெல். அடுத்து ஒன்று முழுமை அடையாமல் இருக்குது, வாட் எவர் யூ டூ, நீ என்ன செஞ்சாலும் அப்படிங்கிறது ஒரு சென்டென்ஸ் முடிவடையலை. ஸோ இந்த மாதிரி ரெண்டு இருக்கிறதுனால இது காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். அடுத்து கொஸ்டின் டேக். நோபடி கால்டு. ஸோ கால்டுங்கிறது பாஸ்ட் டென்ஸு, அதனால் டிட்டு போட்டிருக்கோம். நோபடினா யாருமே இல்லைன்னு அர்த்தம். ஸோ அப்போது நிறைய பேர், ப்ளூரல், ஸோ தே. அடுத்து நோபடிங்கிறது நெகட்டிவ் வர்றதுனால நம்ம டிட் தே போட்டிருக்கோம். அடுத்து ஃபில்லப்ஸு. டேஸ் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வாஸ் ஒன்ஸ் எ லீடிங் கம்பெனி. ஸோ யாரோட கம்பெனி லீடிங் கம்பெனி? வெற்றி கன்ஸ்ட்ரக்ஷன். we should keep our personal details. எல்லாருக்குமே தெரியும், இன்டர்நெட்டில் நம்மளோட டீட்டெயில்ஸ் எப்படி வச்சுக்கணும், வெரி ப்ரைவேட். வெற்றிஸ் ஃப்ரெண்ட் இஸ் ஆசிஃப். ஸோ வெற்றியோட ஃப்ரெண்டு யார்? ஆசிஃப். we should not get addicted to internet. ஸோ இன்டர்நெட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணலாமே தவிர அடிக்ட்னா என்ன செய்யக்கூடாது, அடிமையாகக்கூடாது. ட்ரூ ஆர் ஃபால்ஸ். கீழக்குடி வாஸ் த நேட்டிவ் ஆஃப் வெற்றி. ஸோ வெற்றியோட நேட்டிவ் ஊர் வந்து, நேட்டிவ்னா என்னது, சொந்த ஊரை சொல்லுவோம். கீழக்குடி. ட்ரூ. டூ மச் ஆஃப் எனிதிங் இஸ் குட் ஃபார் நத்திங். ஸோ எதுவுமே அதிகப்படியாக போனால் அதில் எதுவுமே இருக்காது. ஸோ இதில் மெயினாக நம்ம இன்டர்நெட்டை யூஸ் பண்ணுறது தான் சொல்கிறாங்க. ட்ரூ. வெற்றி நெவர் விசிட்டட் சென்னை. வெற்றி வந்து சென்னையை விசிட் பண்ணதே கிடையாது. ட்ரூ. அடுத்து கொஸ்டின் ஆன்சர். ஒய் டிட் ஹீ செல் ஹீஸ் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ ஒய்னா ஏன்னு அர்த்தம், அவனோட சொத்துக்கள் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் எதற்காக, செல்லுனா வித்தான்னு அர்த்தம். ஹி சோல்டு ஹிஸ் ப்ராப்பர்ட்டிஸ் டு ரீபே ஹிஸ் லோன். சோல்டு, செல்லோட பாஸ்ட் டென்ஸ் வந்து சோல்டு, டிட் வந்திருக்குல்ல, ஸோ அதனால் பாஸ்ட் டென்ஸில் எழுதுகிறோம். ஹி சோல்டு ஹிஸ் ப்ராப்பர்ட்டிஸ் எதுக்காக? டு ரீபே ஹிஸ் லோன். அவனால் லோன் அந்த கடனை திரும்ப அடைக்கிறதுக்காக. வென் டிட் வெற்றி ரிசீவ் எ கால் ஃப்ரம் ஆசிஃப் ஆஃபீஸ். வெற்றி வந்து ஆசிஃப்டருந்து எப்போ ஃபோன் கால் வந்துச்சுன்னு கேட்டாங்க. வெற்றி ரிசீவ்ட் எ கால் ஃப்ரம் ஆசிஃப் ஆஃபீஸ் 2 days ஆஃப்டர் ஹிஸ் விசிட். ஸோ வெற்றி ஆஃபீஸை விசிட் பண்ணிவிட்டு போனதுக்கப்புறம் 2 நாள் கழித்து தான் ஃபோன் வந்துச்சு. வாட் வாஸ் ராணி அஃப்ரைட் ஆஃப். ராணி வந்து எதுக்காக பயந்தா? அஃப்ரைட்னா பயப்படுறது. ராணி வாஸ் அஃப்ரைட் ஆஃப் அன் ஆன்லைன் ப்ரிடேட்டர். ஸோ ஆன்லைன் ப்ரிடேட்டர்னால் நமக்கு இன்டர்நெட்டில் உங்களுக்கே தெரியும், தெரியாதவங்க நிறைய பேர் மெசேஜோ இல்லை கால்ஸ் அந்த மாதிரி வரும். ஸோ அதுக்காக தான் அவள் பயந்தா. ஒய் டு வி யூஸ் இன்டர்நெட். இன்டர்நெட் நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம்? வி யூஸ், ஆல்ரெடி சொன்னேன், ஒய்னா ஏன்னு அர்த்தம். we use internet to gather information. கேதர்னா கலெக்ட் பண்ணுறது, சேகரிக்கிறது, விஷயங்களை சேகரிக்கிறதுக்கும். அண்ட் டு கெயின் நாலேஜ். கெயின்னா தெரிஞ்சுக்கிறது, நாலேஜ்னால் நம்மளோட அறிவை வளர்த்துக்கிறதுக்காகும். அடுத்து போயம் லைன்ஸ் கொடுத்து கொஷின் கேட்டிருக்காங்க. ஆர் லெசன் இன் லைஃப் சிம்பிள். ஸோ இந்த போயமில் வாழ்க்கையில் நம்ம கற்றுக்கிற லெசன் வந்து சிம்பிளாக இருக்குமான்னு கேட்டிருக்கு. இன்னும் ஏன்னா ஃபஸ்ட் லைனே கொடுத்துருக்காங்க, லெசன் இன் லைஃப் ஆர் நாட் ஆல்வேஸ் ஸோ சிம்பிள். செகண்ட் கொஸ்டின், வாட் டஸ் த செகண்ட் லைன் மீனிங். ஸோ செகண்ட் லைன் மீனிங் என்ன? நத்திங் யூ ஆர் கிவன் வில் எவர் கம் ஃப்ரீ. எதுவுமே நமக்கு ஃப்ரீயாக கிடைக்காது. ஸோ யூ ஆர் நாட் கோயிங் டு கெட் எனிதிங் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். ஒன்று அது பணமாக இருக்கலாம், நம்மளோட உழைப்பாக இருக்கலாம். ஸோ எதுவுமே இல்லாமல் நமக்கு ஒன்று கிடைக்காது. பிக் அவுட் த அலிட்ரேட்டட் வேர்ட்ஸ். ஸோ அலிட்ரேட்டட் வேர்ட்ஸ்னால் தெரியும்,
போயமில் ஒரு லைனில் ஃபஸ்ட்டு லெட்டர் ஒரே மாதிரி இருக்கிறது வவல்ஸ் தவிர. ஸோ லெசன் லைஃப் ஸோ சிம்பிள். அடுத்து பேராகிராஃப் 3 கொஸ்டின் கொடுத்து 2 கேட்டிருக்காங்க. அடுத்து மெமரி போயம் லெசன்ஸ் இன் லைஃப். ஸோ போயம் எழுதும்போது எப்போவுமே ஹெட்டிங்கும் ஆத்தர் நேமும் கண்டிப்பாக எழுதணும். அடுத்து ஒரு இமெயில் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு கேட்டிருக்காங்க. யாருக்குன்னு கொடுத்துருக்காங்க, ரைட் இமெயில் டு மிஸ்டர் சுந்தர் பிச்சை சிஇஓ. ஸோ இவருக்குன்னு இல்லை, நீங்கள் யாருக்குன்னு கேட்டாலும் ஸோ அந்த நேம் கொடுத்துருப்பாங்க, அதை கொடுத்து gmail.comனு ரிசிபியண்ட்டில் போடணும். அடுத்து சப்ஜெக்ட், எதுக்காக இந்த மெயில். டு ஃபிக்ஸ் அண்ட் அப்பாயின்மெண்ட் ஃபார் இன்டர்வியூ, அது உங்களுக்கு கொடுத்துருக்கு, ஃபார் அன் அப்பாயின்மெண்ட் டு இன்டர்வியூ ஹிம். ஸோ அதை எடுத்து நீங்கள் கீழே எழுதிடலாம் சப்ஜெக்டில். அடுத்து நம்ம லெட்டர் ரைட்டிங் மாதிரி தான் இதில் எழுதுவோம். ஸோ ஐ எம் ஃபைன், நான் அங்கே நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க, அப்புறம் நீங்கள் யார், ஸோ ஐ எம் த ஸ்டூடெண்ட் ஆஃப் திஸ் ஸ்கூல் அப்படின்னு எழுதணும். அடுத்து எதுக்காக நம்ம லெட்டர் அனுப்புகிறோம், மெயில் அனுப்புகிறோம், ஐ வுட் லைக் டு இன்டர்வியூ, நான் உங்களை இன்டர்வியூ பண்ணுறதுக்காண்டி. ஸோ அதுக்கு அடுத்து அது அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனாக என்ன கொடுக்குறோம், இட் வில் பி பப்ளிஷ்டு இன் த ஸ்டூடெண்ட் மேகசின். ஸோ ஸ்டூடெண்ட் மேகசின்லையும் உங்கள் இன்டர்வியூ வரும்னு நம்ம அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் கொடுக்கும். ஸோ எதுக்காக அவரை இன்டர்வியூ பண்ணுறோம், யங் பீப்புள் நீட் டு நோ அபவுட் தெம்செல்ஸ் அண்ட் ஃபியூச்சர் ஜென்ரேஷன் வில் கெயின் தேர் நாலேஜ் அண்ட் விஸ்டம். ஸோ யங் பீப்புள்னால் உங்களை மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கணும், ஃப்யூச்சர் ஜென்ரேஷன் எப்படி இருக்கும், ஸோ அதோட நாலேஜ் எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஸோ ஐ வார்ம்லி அக்செப்ட் அவர் அப்பாயின்மெண்ட். ஸோ அதனால் நீங்கள் எங்களோட அப்பாயின்மெண்ட் என்னது, பெர்மிஷன் கேட்குறது, அனுமதி கேட்குறது, அதை நீங்கள் எங்களுக்கு உறுதி பண்ணணும். ஐ எம் ஈகர்லி வெயிட்டிங் ஃபார் யுவர் ரிப்ளை, நீங்கள் எப்போ பதில் சொல்வீங்கன்னு ஈகர்னால் எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் யுவர் சின்சியர்லி போட்டு உங்கள் நேமு ஸ்கூலு எழுதிடணும். அடுத்து ரீட் த பேசேஜ் அண்ட் ஆன்சர் த கொஸ்டின்ஸ். ஸோ இதில் என்ன கொடுத்துருக்கு, அலெக்சாண்டர் ஃப்ளெமிங் பற்றி ஒரு பேசேஜ் கொடுத்துருக்கு. ஸோ நேம் த சயின்டிஸ்ட். ஸோ ஃபஸ்ட்டில் இருக்குது சர் அலெக்சாண்டர் ஃப்ளெமிங். வாட் டிட் ஹீ டிஸ்கவர், அதுவும் அதிலே இருக்குது. ஹூ டிஸ்கவர்ட் பென்சிலின். ஸோ ஆன்சர் என்ன எழுதுவோம், ஹீ டிஸ்கவர்டு, ஏன்னா டிட் வந்திருக்கு, பாஸ்ட் டென்ஸ் எழுதணும். ஹீ டிஸ்கவர்ட் பென்சிலின். தேர்ட், ஹூ அப்ரோச்டு த சயின்டிஸ்ட். ஸோ அதுவும் உங்களுக்கு செகண்ட் லைனில் இருக்குது. 2 ஜேர்னலிஸ்ட் அப்ரோச்டு த சயின்டிஸ்ட். ஃபோர்த் ஒன், வென் டிட் தே மீட் த சயின்டிஸ்ட். ஸோ அவங்க எப்போ சயின்டிஸ்ட்டை மீட் பண்ணாங்க. ஸோ அதுவும் உங்களுக்கு ஃபோர்த் லைனில் கொடுத்துருக்கு. தே மெட் த சயின்டிஸ்ட் ஜஸ்ட் ஹீ வாஸ் அபவுட் டு ஹாவ் பிரேக்ஃபாஸ்ட். ஸோ அவர் ஜஸ்ட் அப்போ தான் சாப்பிட உட்காந்துருந்தார். ஸோ அப்போ அவங்க அப்ரோச் பண்ணாங்க. ஓகே, தேங்க்யூ.